Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ஆன்ட்டி, இன்னும் நீங்க அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். நீங்க ஜாலியா கூட விளையாடினா எல்லாம் சரியா போயிடும். விடுவன்பா, அவ அப்படிதான். ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? நாங்க எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கார்ல இருக்கே. டம்மி அங்கிள் இருக்காரா இல்ல ஊர் சுத்த போயிட்டாரான்னு தெரியலையே. வெயிட், அதான் நாங்க வச்சிருக்கோம்ல. நாங்க கொடுத்தா சாப்பிட மாட்டியா? என்ன மல்லி, இது கப்பிள் ஷோவா? என்னவா இருக்கும்? யாருக்கு தெரியும்? நீங்க தான் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாஸ் உடனே வாங்கிட்டு வந்துட்டீங்க. அது வந்து மல்லி, நாம தான் யங் கப்பிள். ஒருவேளை நமக்கு தேவையான ஏதாச்சும் அங்க போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான். என்னமோ நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி சொல்றீங்க. இல்லையா பின்ன? என்ன பொறுத்த அளவுல நம்ம கல்யாணம் நேத்து தான் நடந்திருக்கு. ஆனா வெண்பாவை விட்டுட்டு வந்தது எனக்கு சரியா படலங்க. நீ தான் ஃபீல் பண்ற. வெண்பா அங்க ஹாப்பியா தானே இருக்கா? என்னன்னு விவரம் தெரியாம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இங்க பாரு மல்லி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனா என்ன சஸ்பென்ஸ் இருக்க போகுது? சஸ்பென்ஸ் தான் லைஃப்க்கு அப்படியே ஒரு கிக் தரும். எப்படின்னா இப்படி. ஐயோ விடுங்க. யாராச்சும் பார்க்க போறாங்க. பார்க்கட்டும் மல்லி. விடுங்க. விடுங்கங்க. இந்த நேரத்துல யாரு போன்ல? இந்த கம்பெனிக்காரங்க டார்ச்சர் தாங்க முடியல. ஏங்க, நேரங்காலம் தெரியாம எப்ப பார்த்தாலும் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. இரிட்டேட் ஆகுதுங்க. என்னது? எப்ப பேசலாமா? எப்பவுமே பேச வேணாங்க. இனிமே எனக்கு காலே பண்ணாதீங்க ப்ளீஸ். தேங்க் யூ. ஏய், இப்ப ஏன் சிரிக்கிற? ஏங்க 12 மணின்றது தப்பான நேரம் இல்லையே. பகல் 12 மணி தானே இது. இப்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு அவங்க என்ன கனவா கண்டாங்க? ஏய், கிண்டல் பண்றியா நீ என்ன? ஏங்க நில்லு மல்லி. இவரே மல்லி, நில்லு மல்லி. நில்லுங்க. நில்லு. ஏங்க சீக்கிரம் நடங்க. வெண்பா பசிக்குதுன்னு அப்பவே சொன்னா. நம்ம உள்ள போயிட்டு உடனே வந்துடலாம். 1 மணி நேரம் ஷோன்னு சொன்னாங்க மல்லி. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு போறதுக்கே இஷ்டம் இல்ல. ஏதோ நீங்க பாவம் ஆசைப்படுறீங்களேன்னு தான் நான் வந்திருக்கேன். உள்ள போனா 10 நிமிஷம் இருக்கணும், வந்துடணும், அவ்வளவுதான். என்ன பதிலே காணோம்? முதல்ல போவோம், அப்புறம் பாத்துக்கலாம். ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா நீயே இருக்கலாம்னு சொல்லுவ. மல்லியம்மா பொதுவா வெளியில சாப்பிட்டா திட்டுவாங்க. ஐயோ, உங்க அம்மா ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா? ஐயோ அங்கிள், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க டாடா கூட ஐஸ் வச்சு சமாளிச்சிருவேன். ஆனா மல்லியம்மா இருக்காங்களே, அவங்கள சமாளிக்கவே முடியாது. என்கிட்ட கோவப்பட்டு பேச மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதெல்லாம் ஓகே. ஆனா மல்லிமா, யாராவது தெரியாதவங்க கொடுத்தா சாப்பிட கூடாதுன்னு தானே சொல்லிருப்பாங்க. ஆமா. நாங்க என்ன தெரியாத ஆளுங்களா? உங்க அம்மா அப்பாக்கு ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சவங்க தானே. பின்ன என்ன? வேணா அதவன், அவ சாப்பிட வேணா. வெண்பா, நீ நாங்க கொடுத்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டல, அதான் ஆண்டி கோவப்படுறாங்க. இல்ல வெண்பா, நான் கோவம்லாம் படல. சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ விட்டுரு. குடுங்க அங்கிள், சாப்பிடுறேன். என்ன ஸ்நாக்ஸ் வச்சிருக்கீங்க? நர்மதா, அந்த பேக் கொடு. ஏய், குடு நர்மதா. சிப்ஸ் சாப்பிடுறியா? ஐயோ, இது ஆயில் ஐட்டம். நான் சிப்ஸ் எல்லாம் கேட்டேனா எங்க மல்லியம்மா வீட்ல தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே ஆயில் ஐட்டம்ஸா தான் இருக்கு. விடுங்க அதவன். ஐயோ மறந்துட்டேன், சாக்லேட்ஸ் இருக்கு. பிடிக்கும், ஆனா இங்க பாரு, பிடிக்கும். ஆனா எங்க வீட்ல மல்லிமா செஞ்சு கொடுப்பாங்கன்னு மட்டும் சொல்லி வேண்டான்னு சொல்லிடாத, அப்புறம் கடுப்பாயிடுவேன். பயப்படாத வெண்பா, இது ஹோம்மேட் தான். ஹோம்மேடா இருந்தாலும் அது வெண்பாவோட ஹோம்மேட் இல்லல்ல. நீ சுமாரு. ஆசையா ஒரு சாக்லேட்டை புள்ளைக்கு கொடுத்தா அவ சாப்பிட்டாலும் நீ சாப்பிட விட மாட்ட போல இருக்கு.
வெண்பா அங்கிளுக்காக சாப்பிடு, நல்லா இருக்கும். எனக்கும் நர்மதா ஆண்டிக்கும் இந்த சாக்லேட் ரொம்ப ஃபேவரட். இந்த வெண்பா சாப்பிடு. ஏய் மல்லி மல்லி மல்லி, ஏய் மல்லி என்னாச்சு என்னாச்சு? ஆ? ஒண்ணும் இல்ல. சரி பாபா உட்கார், மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து உட்கார் உட்காருப்பா. ஏய் என்னாச்சு பரவாயில்லைங்க. மல்லி? நான் வேணா தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம். நீங்க சாப்பிடலையா அங்கிள்? ஆஹா, வாண்டு நமக்கே செக் வைக்குதே. இல்லப்பா, அங்கிள் சுகர் ஐட்டம் சாப்பிடறத குறைச்சிட்டேன். அப்ப ஆண்டி கொடுங்க. ஆன்ட்டிக்கு சாக்லேட்லாம் வேண்டாம், சுகர் லெவல் பார்டர்ல இருக்கு. ஓ, நீ சிப்ஸ் சாப்பிடு நர்மதா. நான் ஊட்டி விட்டாதான் அவ சாப்பிடுவா. ஓ. ஆண்டி, அங்கிள் கொடுத்தத சாப்பிடுவீங்களா? நான் கொடுத்ததெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? நானும் தரேன், இந்தாங்க. ம். ஐய், இருங்க இருங்க, பார்த்து நிதானமா சாப்பிடுங்க ஆண்டி. இருங்க ஆண்டி, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க போய் பழைய இடத்துல உட்காந்துருங்க. மல்லி இப்போ ஓகேவா? ஆ? சரி போலாமா? வேண்டாங்க. ஏன் வேண்டாம்? இல்ல அங்க போக வேண்டாங்க, நம்ம கார்க்கே போயிடலாம். என்னாச்சு? போலாங்க ப்ளீஸ். என்ன மல்லி நீ எந்த காலத்துல இருக்க? சும்மா திடீர்னு கால் தட்டி விட்டுது. இது ஏதோ பெரிய சகுனம் மாதிரி பாக்குறேன். சொன்னா கேளுங்க, எனக்கு ஏதோ உறுத்தலாவே இருக்கு. போலாங்க. சரி வா. பாத்து மெதுவா. பாத்து ஓகேவா? நர்மதா, வெண்பா சாக்லேட் சாப்பிட்டுட்டா. இன்னும் 20 நிமிஷம் தான், கம்ப்ளீட்டா மயங்கிருவா. அலர்ட்டா இருக்கணும். நர்மதா ஆண்டி, இருமல் போயிடுச்சா? ஆமாண்டா சொல்லு. இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க்ஸ் வெண்பா. இதுல என்ன ஆண்டி இருக்கு? வெண்பா பாப்பா, சாக்லேட் சாப்பிட்டியா? ஆமா அங்கிள். எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. உனக்கு பிடிக்கலையா? ம். நர்மதா ஆண்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்போ இங்க வந்தாலும் நிறைய வாங்கிட்டு போவோம். ஹோம்மேட் சாக்லேட்ல. ஓ அப்படியா? நல்லா இருந்துச்சு அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில ஒட்டி இருக்குது, அதெல்லாம் சாப்பிடலையா? உனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலையா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. கையில ஒட்டி இருக்கதெல்லாம் அசிங்கமா சாப்பிடக்கூடாதுன்னு மல்லியம்மா சொல்லியிருக்காங்க. டாடாவும் திட்டுவாரு. திட்டுவேனா? நானா? ஆ? ஹாய் டாடா மல்லியம்மா. செல்லம். என்னாச்சு ப்ரோ, அதுக்குள்ள வந்துட்டீங்க? அது ஒரு சென்டிமெண்ட் எங்களை போக விடாம தடுத்துருச்சு. புரியல. மல்லிக்கு கால் தட்டிருச்சு, உடனே திரும்பி போவோன்னு ஒத்த கால்ல நின்னு கூட்டிட்டு வந்துட்டா. என்ன மேடம் நீங்க இந்த காலத்துல இப்படியா இருப்பீங்க? ஏங்க, அவங்க சென்டிமெண்ட்டை நீங்க ஏங்க கமெண்ட் பண்றீங்க? விடுங்க, நாம போவோம். ஒவ்வொரு அரிசியிலையும் அத சாப்பிடுறவங்க பேர் எழுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாஸ்ல ஆதவன் நர்மதான்னு எழுதி இருக்கு போல. இந்தாங்க குடிங்க. சரி வாங்க, நம்ம போவோம். நம்ம எதுக்கு? வேண்டாம் நர்மதா. ஏங்க, நாங்க வேணா வெயிட் பண்றோம். பாஸ் கொடுத்தவங்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாமா? ஆசையா கொடுத்திருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. சரி, நீங்க போயிட்டு வாங்க. போங்க போங்க அங்கிள்.
வாங்க. வாங்க. பாய் அங்கிள், பாய் ஆண்டி. ஏய் இல்ல, உனக்கு என்ன புத்தி கித்தி கழுந்து போச்சா? மயக்க மரத்தை கொடுத்துருக்கோம், வேலையை முடிச்சுட்டு போற ஐடியா இல்லையா உனக்கு? என்ன இன்னும் ஃபோன் வரல? என்ன ராஜிமா, ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, என்னாச்சு? இல்ல ருத்ரன் கால் பண்ணா ரஞ்சி. அந்த கிறுக்கனா என்னவா? எங்க பார், அவன் வேலையில எல்லாம் கரெக்டா இருப்பான். சும்மா ஆளை பார்த்துலாம் எடை போடாத. நாளை எங்க பார்த்தேன், அவன் பேச்ச வச்சுதான் சொல்றேன். அததான் சொல்றேன், அவன் கரெக்டா தான் போயிட்டு இருக்கான். இப்ப என்னதான் ப்ராப்ளம்? முடிச்சானா இல்லையா? அதுலதான் ஏதோ சிக்கலே ரஞ்சி. ராஜிமா, எனக்கு அவன் மேல ஸ்டார்டிங்ல இருந்தே டவுட்டா இருந்துச்சு. அவனை நம்பி நீங்க எப்படிதான் வேலை கொடுத்தீங்களோ எனக்கு சத்தியமா புரியல. இல்ல ரஞ்சி, நீ அவன் பேசுறத வச்சு முடிவு பண்ணாத. நான் அவனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். விசாரிச்சீங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? இன்னும் ஏன் போன காரியத்தை முடிக்காம இருக்கான் அவன்? அதான் சொல்ல வரேன், ஒவ்வொரு தடவையும் அவன் மல்லியை ரீச் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கான். ஏன் மாட்டிக்கிட்டானா? இல்ல இது வரைக்கும்லாம் மாட்டல. அவ்வளோ ஈஸியாவும் அவன் மாட்ட மாட்டான். லோக்கல் ஆள் மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு ஏத்த டிரைவர் வேலை. அதனால அவன் மேல யாருக்குமே அவ்வளோ ஈஸியா டவுட் எல்லாம் வராது. ஆனா அவனை யாரோ வேலை செய்ய விடாம இடைஞ்சல் பண்றதா சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருன்னு கேட்டீங்களா? ஏதோ ஒரு பையனும் பொண்ணுன்னு சொல்றான். ஒன்னு அரவிந்தா இருக்கலாம், இன்னொன்னு அன்னபூர்ணியா இருக்குமோ? ஏச்சி, அன்னபூரணி உனக்கு பொண்ணா? ஏதோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்காங்கன்னு சொல்றான். அவங்களுக்கு என்னவா? அவங்க அங்க என்ன பண்றாங்க? மல்லிய கொல்ல விடாம தடுக்கறாங்களோ? அப்படி நேரடியா மல்லியை காப்பாத்த அவங்க ட்ரை பண்ற மாதிரி எல்லாம் தெரியலையா? என்ன ராஜிமா, அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றத வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு வேலையை முடிக்க முடியல, அவன் கிட்ட சரக்கு இல்ல, அதுக்கு இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க அது ஒரு விஷயம் நினைச்சு என்ன கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க ராஜிமா, முடிச்சு கொடுத்தா பணத்தை கொடுங்க, இல்லனா விட்டு தள்ளுங்க, வேற ஆளை வச்சு பாத்துக்கலாம். சரி, உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு தோன்றத சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் வெண்பாவை தூக்க தான் ட்ரை பண்றாங்கன்னு சொல்றான். ஓ, அப்போ குழந்தைய கடத்துற கும்பலா? சரி, தூக்கிட்டு போட்டோம். யார தூக்குனா என்ன? நமக்கு மொத்தத்துல குடும்பம் ஒண்ணு இல்லாம போகணும், அதானே வேணும். ஏய், முதல்ல அது யாரா இருக்கும்? வேற யாரு? குழந்தைய கடத்தி வச்சு பணம் கேக்குற கும்பலா இருக்கும். அப்படி ரிஸ்க் எடுக்கிற கும்பல் இப்ப நிலைமைக்கு வெண்பாவை கடத்தி என்ன யூஸ்? இன்னைக்கு நிலைமைக்கு விஜய் ஒரு 0. அவனே ஹனிமூன் போறதுக்கும் தங்கறதுக்கும் செலவுக்கும் அன்னபூரணி கையை எதிர்பார்த்துதான் அவன் போயிருக்கான். அப்படி இருக்கிறப்போ அந்த வெண்பாவை எந்த மடையனாவது இந்த டைம்ல கடத்துவானா? ஆமால, வெண்பாவை கடத்துற மோட்டிவ், வெண்பாவை கடத்துற மோட்டிவ் உள்ள ஒரே ஒரு ஆள் கதிரேசன் தான். அந்த ஆளா? அவர் எப்படி அங்க? என்ன பேசுற? நாம இங்க இருந்துகிட்டே மல்லிய தூக்க ஆள் செட் பண்ணல? திருட்டுத்தனம் பண்றதுக்கு மட்டும் நாமன்னு கூட்டுக்கு ஆள் சேர்த்துக்கோங்க. மொத்த விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா கழட்டி விட்டுருவீங்க. ஏய், என்ன யோசிக்கிற? இல்ல, நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும் ராஜிமா. கதிரேசன் அங்கிள் தான் இந்த ஏற்பாடை பண்ணிருக்கணும். இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? அவர்கிட்ட தான் போய் பேசணும். அவர்தான் ஆல்ரெடி நம்ம மேல கடுப்புல இருக்காரே. அந்த ஆள் கேஸ்ல தோத்து போனதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நேர்ல போய் அவர்கிட்ட பேச வேண்டியதுதான். தேவையில்லாம அவங்க ரெண்டு பேரும் நம்ம வழியில கிராஸ் பண்ண வேண்டாம்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும். அப்ப அதை இப்பவே போய் பேசுங்க. சரி, வரேன். நர்மதாவும் ஆதவனும் வர எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா? வெண்பா, கையில என்ன? அது சாக்லேட் கருதாமா, வேற ஒன்றும் இல்ல. சாக்லேட்டா? யார் கொடுத்தா? நீ சாப்பிட்டியா? மல்லி, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ பதட்டமாகற? வெண்பா, சொல்லு, யார் சாக்லேட் கொடுத்தாங்க? நீ சாப்பிட்டியா? ஆதவன் அங்கிள் தாமா கொடுத்தாங்க. வெண்பா, ஹோம்மேட் சாக்லேட் சாப்பிடு, டேஸ்டா இருக்கும். எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கற? டாடா திட்டுவாருன்னு பயப்படுறியா? நான் டாடா கிட்ட சொல்லிக்கிறேன். குழந்தைதான் வேணான்னு சொல்றால, விட்டுடுங்களே. பாப்பா,
இது ரெகுலர் சாக்லேட் இல்ல, இது ஈஸியாவே கிடைக்காது. செம்மையா இருக்கும். ஒன்னு சாப்பிட்டு பாரு, அப்புறம் விடவே மாட்டேன். எனக்காக ஒன்னே ஒன்னு சாப்பிட்டு பாரு ப்ளீஸ், சாப்பிட்டு பாரு. ஏன் வெண்பா நீ வாங்குன? மல்லி, தேவையே இல்லாம நீ டென்ஷன் ஆகுற. வெண்பா, சாக்லேட் டாடாக்கு? அச்சோ, எனக்கு ஒரு பீஸ் தான் கொடுத்தாங்க. ஆனா அவங்க நிறைய வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. வாங்கி தரேன். சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஆனா நான் நிஜமா தான் சொன்னேன். அவங்க நிறைய சாக்லேட் வச்சிருக்காங்களா, ஹோம்மேட் சாக்லேட். ஆனா எனக்கு அது பிடிக்காதுல்ல. அதானே நீ சாப்பிடவே மாட்டியே. நான் இங்க சாப்பிட்டேன். எப்படி பிளான் போட்டாலும் பிசுறு தட்டுதே. அந்த அம்மா கொசுறு கேள்வியா கேட்டு நம்மள குழப்பி விட்டுருமே. அப்படி ஏதாவது கொசுறு கேள்வி கேட்டு நம்மள குழப்பி விட்டுட்டா என்ன பண்றது? இப்ப யாரு? டம்மி பீஸ் அங்கிள். பாப்பா, இப்ப என்ன எடுக்க வந்த? ஆமா, டூர் வண்டியா எப்படி இருக்கு? ஜோடியா இருக்கா? கொஞ்சம் குனிங்கல. ஓ, பச்சை குதிரை விளையாட்டா? ஃபர்ஸ்ட் நானு, அப்புறம் நீ. ஆ காட்டுங்க. ஆவா, எதுக்குமா? என்னம்மா அது? இருங்க. நல்லா தரங்க. எதுக்கு இது? பதறாதீங்க. ஹோம்மேட் சாக்லேட், உங்களுக்காகவே ஸ்பெஷல் மேட். எப்படி இருக்கு? சூப்பர், அற்புதமா இருக்கு. விலை கூடின சாக்லேட்டா இருக்கும் போல இருக்கு. சரி நகருங்க, நான் வாட்டர் பாட்டில் எடுக்க வந்தேன், நான் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போ. சூப்பரா இருக்குதுமா. அடுத்த வாட்டி வரும்போது இன்னொன்னு இதே மாதிரி எடுத்துட்டு வா. சரி சரி. ஓகே ஓகே. பாய் டம்மி பீஸ் அங்கிள். நம்ம டம்மி அங்கிள் தான் சாக்லேட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. வெண்பா, நீ அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். தனியா போகாத. நானோ டாடாவோ இல்ல நர்மதா ஆண்டியோ ஆதவன் அங்கிளோ இருக்கும்போது தான் அவர் கூட போகணும். ஏமா? சொன்னா எதையும் சரின்னு கேட்க மாட்டியா? ஏன்னு சொன்னாதான் கேப்பியா? மல்லி, இப்ப எதுக்கு கோவப்படுற? நீ தேவையில்லாம அந்த டிரைவர் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. மல்லியம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும். என்ன விஷயம்? நர்மதா ஆண்டிக்கும் ஆதவன் அங்கிளுக்கும் நான் டம்மி அங்கிளுக்கு சாக்லேட் கொடுத்த விஷயம் தெரிய வேணாம். எனக்காக கொடுத்தாங்க. நான் சாப்பிடலன்னு தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படும். அதான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சுன்னு போய் சொல்லிட்டேன். எங்க நம்ம ரெசார்ட்டுக்கு போலாம் வாங்க. ரெசார்ட்டுக்கா? என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. மல்லி, என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? இல்ல, மனசுதான் சரியில்லை. அம்மா, நர்மதா ஆண்டி அங்கிளும் போயிருக்காங்களே. அவங்கள அப்புறமா வந்து பிக்கப் பண்ண சொல்லிக்கலாம். முதல்ல நம்ம ரூமுக்கு போலாம். போலாங்க. சரி போலாம். வெண்பா, இந்த கையை தொடச்சுக்கோ. யாராவது கொடுத்தாங்கன்னா எதுவும் சாப்பிடக்கூடாது, புரியுதா? வா போலாம். வா. ஏங்க, இந்த டிரைவர் எங்க போய் தொலைஞ்சாருன்னு பாருங்க. பக்கத்திலே இருக்க மாட்டேங்கிறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாரு. தண்ணி பாட்டில் எடுக்கிறப்ப ஒரு கதவு திறந்து விட்டாரு. டிரைவர் எங்க இருக்கீங்க? அவர் போன் நம்பர் வாங்கி வச்சிருக்கலாம்ல. அது ஆதவன் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் கூட வராங்களே, எதுக்கு தனியா வாங்கிக்கிட்டேன்னு வாங்காம விட்டுட்டேன். டம்மி அங்கிள் எங்க போனீங்க? சூப்பரா இருக்குதுமா. அடுத்த வாட்டி வரும்போது இன்னொன்னு இதே மாதிரி எடுத்துட்டு வா. சரி சரி. ஓகே ஓகே. பாய் டம்மி பீஸ் அங்கிள். சிக்கல்லையும் ஒரு சாக்லேட் கிடைச்சிச்சேன். என்னடா இது? எங்க போனாரு இவரு?
ரவி பீஸ் அங்கிள் எங்க போனீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.